ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிம்பிளான சிப்ஸ் சாட் தான் பண்ண போகிறோம். இது இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிருந்துச்சு. இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, கொரியண்டர், பச்சை மிளகாவும் லெமன் ஜூஸும் சேர்ப்பாங்க. நான் சேர்க்கலை, ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லேஸ் டொமேட்டோ ஃப்ளேவரும் குர்குரே ஒன்றா எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ ஃப்ளேவர் லேஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சாட் வந்து 5 மினிட்ஸில் செய்கிற சாட் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து குர்குரே எடுத்துக்கிறேன். குர்குரேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த சிப்ஸ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் 2 எடுத்து சாப்பிட்டு சைடில் இவளும் சிப்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அவளுக்கு லேஸ் பிடிக்கும், எனக்கு குர்குரே பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் போட்டு நான் எடுத்த கிண்ணம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுனால பத்தலை, அதனால் நான் வந்து வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சாட் நான் செய்யும் போது வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் இது பண்ணிட்டேன். நான் எடுத்த சிப்ஸ் வந்து ரெண்டுமே 20 ருபீஸ் சிப்ஸு. நான் 2 ஃப்ளேவர் தான் எடுத்தேன். உங்களுக்கு எது என்ன எடுத்துக்கோங்க. 20 ருபீஸ் சிப்ஸுன்றனால சின்ன பாத்திரம் பத்தலை, ஸோ இன்னொருத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த சாட் செஞ்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவள் வேறு நடுவில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க சிப்ஸு. இவ இது பண்ணுறதுக்குள்ளே இது பண்ணி செய்கிறதுக்குள்ளே இவளே சாப்பிட்ருவா போல். இந்த சாட்டு வந்து டக்குன்னு சாப்பிட்டுடணும், இல்லைனா கொஞ்சம் நேரம் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சவுக்குன்னு ஆகிடும். இப்போ சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. மறுபடியும் எடுத்து சாப்பிட்றேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த சிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி போடணும், லைக் கை வச்சு க்ரஷ் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு சாப்பிடும்போது. அவளும் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன், பட் அது இதுவாக நம்ம தெரியல. ஸோ மறுபடியும் நல்லா போட்டு அதை இது பண்ணிட்டேன். இதை நான் செய்கிறேன்னா என்ன காரணம்னா, இது அடுப்பு எதுவுமே பற்ற வைக்க வேணாம். அதனால் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆனியன். ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோ போட்டுக்கிறேன், அப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுக்கிறேன். அப்படியே போடலாம், நான் வீடியோஸில் பார்த்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஊற்றணும், லெமனும் பச்சை மிளகாவும் போடணும். நான் போடலை, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, சும்மா ரெசிப்பியில் மட்டும்தான் இருக்கும். நான் போடல, பச்சை மிளகா தெரியாமல் சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அப்புறம் லெமன் என்கிட்ட இல்லை, நான் போடல. இப்போ வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவுனா நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ இதுவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்குன்னு ஃபுல்லாக போடக்கூடாது. லைக் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து பெப்பர் போடணும். பெப்பர் போட்டுட்டு டொமேட்டோ சாஸ் வந்து போட்டுக்கணும். சாஸோ கெச்சப்போ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்பைஸ் அண்ட் ஸ்வீட் தான் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறமா இதை போட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணவே முடியல என்னால், ஏன்னா நிறைய இருந்துச்சா. ஸோ என்னால் அதை மிக்ஸ் பண்ணவே முடியல சுத்தமாக. ஸோ எப்படியோ கடைசியில் ஒரு வழியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து நான் பார்த்தப்ப இதெல்லாம் ஏன்டா செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நானே செஞ்சிட்டேன். இது வந்து கண்டிப்பாக அம்மா வந்து என்னை அடுப்புலாம் தனியாக விடவே மாட்டாங்க. இது ஏன் விட்டாங்கன்னா கேட்பீங்க நீங்கள் கமெண்ட்ஸில், குழந்தைங்கள ஏன் விட்டுட்டு, என்னை விடவே மாட்டாங்க. இது வந்து அடுப்பு பற்ற வைக்க வேணான்றனால இது பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி வந்து ஏதாச்சும் ரொம்ப சவுண்டு கேட்டுச்சுன்னா அது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சவுண்டு குறைக்க சொன்னாலும் அவங்க குறைக்க மாட்டேன்ட்டா சிவானி. ஸோ அதனால் இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா சாப்டாக இருக்கணும், தக்காளியும் வெங்காயமும். எனக்கு டைம் இல்லைன்றனால நான் டக்குன்னு ஏதோ பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ரெடி, இட்ஸ் டைம் டு டேஸ்ட். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதுதான் இதோட ஓவரால் லுக். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா வாங்க. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் டேஸ்ட் பண்ணி பை சராங்கே.